ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சோம்பேறியான ஒரு சண்டே. எந்திரிச்சப்பவே குக் பண்ணுறதுக்கு மூட் இல்லை. அதனால ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் ஸ்டீம் பண்ணிவிட்டு ஒரு டீ வச்சு குடிச்சிடலான்ட்டு பிளான். அப்புறம் என் பொண்ணு 11 மணிக்கு தான் எந்திரிச்சு வந்தா. அவளுக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோவையை கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு, சரி வா உனக்கு ஹேர் ட்ரிம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி என் பொண்ணு ஒரு 3 மாதமாக கேட்டுட்ருக்கா முடியை ட்ரிம் பண்ணி விடுன்னு. நான் தான் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அது அப்படியே போயிட்டே இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவேன். முடி ஹேர் கட்டுக்கு மட்டும் 3 சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பிறையில் முடி வெட்டினா முடி நல்லா வளரும்ன்ற ஒரு திங்கை நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு தெரியாது இது மூட நம்பிக்கைன்னு சொல்லணுமா இல்லை என்னான்னு சொல்லணுன்னு. இது வரைக்கும் எனக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதோட இது என்னன்னா, லாஜிக்கல் ரீசன் என்னென்னா, எப்படி நிலா வந்து வளர்ந்துட்டே போகுமோ வளர்ப்பிறையில், அதே மாதிரி நம்ம முடியும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நானும் அதையே ஃபாலோ பண்ணுவேன். இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கத்தி, பின்னு, சிசர்ஸு, எனி ஷார்ப்பான ஐட்டமை நான் யாரோட கையிலையும் கொடுக்கவே மாட்டேன். யார் கையிலேருந்தும் வாங்க மாட்டேன். அதுக்கு என்ன ரீசன்னா, சின்ன வயசில் யாரோ என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஷார்ப்பான விஷயங்கள் இல்லை ஷார்ப்பான பொருட்கள், அண்ட் கட் பண்ணுற, அதாவது எதையாச்சும் கட் பண்ணி விடுற பொருள்கள் வந்து கையில் வாங்கிட்டோன்னா அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற உறவு வந்து கட்டாகி போயிடும் அப்படின்னு. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேங்க. ஏன்னா நமக்கு நல்ல ஆளுங்க கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த 4 பேர்லேயும் எதுக்கு கையில் கத்திரி கொடுத்து வந்து அந்த உறவையும் முறிச்சுக்கணும். அதனால் நான் யாருக்குமே கையில் கத்திரினா சிசர்ஸோ கத்தியோ இல்லை சேஃப்டி பின்னோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டேன். இது என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லா தெரியும். என்னை நல்லா கிண்டலும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோன்னு. இன்றைக்கி என் சின்ன பொண்ணுக்கும் ஹேர் கட் பண்ணும். கண்டிப்பாக பெரிய பொண்ணுக்கு ஹேர் கட் பண்ணுறதை பார்த்தா அவளும் வருவாள், அம்மா எனக்கும் பண்ணிவிடு அப்படின்னு. சரி 2 பேர்த்தும் இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது டேவே, ஏன்னு தெரியல. லஞ்ச் என்ன குக் பண்ணணுன்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, 2 குழந்தைங்க இருக்காங்களா, ஏதாச்சும் ஒன்று பேக்ரவுண்டில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தனியாக ஒரு டைமை எடுத்து தனியாக ஒரு ஸ்பேஸ் பார்த்து யாரும் பேக்ரவுண்டில் சவுண்ட் போடாமல் அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ அதனால தான் என்னோடய வீடியோஸ் வந்து சில நாள் நான் மிஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியறதில்ல. எனிவேஸ், இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அகெயின் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் மல்டிபிள் டைம்ஸ் சொல்லியிருக்கேன், விமென் ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்கள், ஏதாச்சும் கைத்தொழில் கற்றுக்குங்க, ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் ஆயிருங்க. சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுத்துக்குங்க, இல்லை மல்டிபிள் வழி கூட தேர்ந்தெடுத்துக்குங்க. ஆனால் அதை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன், ஸ்டிச்சிங் சூயிங் பண்ணுறதுக்கு, ப்ளவுஸெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் இல்லை தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். நான் வந்து என் பெரிய பொண்ணுக்கு 2 வயசு இருக்கும்போது தான் இந்த காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் என் 16 வயசு ஆகுதுங்க என் பெரிய பொண்ணுக்கு. இது வரைக்கும் நான் வெளியே கூட்டிகிட்டு போய் அவளை ஹேர் கட் பண்ணதே கிடையாது. எவ்வளோ காசு சேவ் பண்ணியிருப்பேன்னு கேட்டால் நிறையவே. அதேமாதிரி என் சின்ன பொண்ணுக்கும் 11 வயசு ஆச்சு. அவளையுமே நான் வெளியே வரைக்கும் கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணதில்லை. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, யூஎஸில் ஹேர் கட் வந்து ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். எனக்கு வெறும் ட்ரிம் பண்ணி வரணுன்னா எனக்கு $45 to $50 ஆகும். அதுக்கு மேலே வந்து டிப்ஸும் கொடுக்கணும் இங்கே. ஸோ $50 ஆல்மோஸ்ட் 4000 ரூபாங்க ஒரு ஹேர் கட்டுக்கு. அப்போ நீங்கள் 16 வருஷம் என் பெரிய பொண்ணுக்கும் 11 வருஷம் என் சின்ன பொண்ணுக்கும் கால்குலேட் பண்ணிக்கோங்க நான் எவ்வளோ சேமிச்சிருப்பேன்னு. அது மட்டும் இல்லை, என் பெரிய பொண்ணுக்கு இப்போது வேக்சிங்கும் நானே பண்ணி விட்டுருவேன். இனி கொஞ்ச நாளில் அவளுக்கு த்ரெட்டிங் பண்ணணுன்னா கூட நானே பண்ணிவிடுவேன். ஸோ 2 in 1. இது அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்தாலும் காசு சம்பாதிக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பண்ணிட்டா கூட காசை சேமிக்கலாம். நான் இப்போ வெளியே ஆளுங்களுக்கு பண்ணி விடுறது இல்லைங்க. என் பெரிய பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சில பேருக்கு ஹேர் கட் மட்டும் பண்ணி விடுவேன். அப்படி 2 பேருக்கும் ஹேர் கட் பண்ணியாச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு டே. ஆனால் ஈவினிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க வெதர். சன்செட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் நீங்களே எங்கள் ஸ்கை எப்படி இருக்குது பின்னாடி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரஞ்சினி. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய். நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும்.
உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க, ஓகேவா? அடுத்தது என் சின்ன பொண்ணுக்கு ஹேர் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சமைக்கணும், சாப்பிடணும், பாத்திரம் தேய்ச்சி வைக்கணும். த ரெகுலர் எனி டே எவ்ரி டே மாதிரி கணக்கு தான். நான் வந்து 2007 யூஎஸ்க்கு வந்தேங்க. என் பெரிய பொண்ணுக்கு இப்போ 16 வயசு ஆகுது.